Fear of the Lord is health. தேவனுக்கு பயப்படுகிற பயம்தான் உங்களுடைய ஆரோக்கியம். Fear of the Lord is health. தேவனுக்கு பயப்படுகிற பயம்தான் உங்களுக்கு ஆரோக்கியம். Why does God do miracles? ஏன் தேவன் அற்புதங்களை செய்கிறார்? Joshua 4:23-24 we saw that you may fear the Lord forever. யோசுவா 4:23 நாம் பார்த்தோம், நீ என்னாலும் தேவனுக்கு பயந்திருக்கும்படி. In Proverbs 23:17 the man of God says, be thou in the fear of the Lord all day long. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே பார்க்கிறோம், நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. Be thou, be thou, இரு இப்படி நீ இரு, be thou. இப்படியாக நீ இரு. How? எப்படி? In the fear of the Lord. தேவனுக்கு பயப்படுகிற பயம். When? எப்பொழுது? All day long. எல்லா நாட்களிலும். It shall be health to thy navel and marrow to thy bone. உன் நாபிக்கு ஆரோக்கியம், உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். Brother, all day long, not just 1 hour. எல்லா நாட்களும், 1 மணி நேரம் அல்ல. When you're working in your office, அலுவலகத்தில் நீங்க வேலை செய்யும்போது be thou in the fear of the Lord. தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு இரு. When you're speaking to your colleagues in office, அலுவலகத்தில் வேலை செய்யறவங்களோடு பேசும்போது be thou in the fear of the Lord. தேவனுக்கு பயப்படும் பயத்தோடு இரு. Wherever you go, நீங்கள் எங்கே சென்றாலும் be thou in the fear of the Lord. தேவனுக்கு பயப்படும் பயத்தோடு இருங்கள். When you're in the midst of coronavirus, கொரோனா வைரஸின் மத்தியிலே be thou in the fear of the Lord. தேவனுக்கு பயப்படும் பயத்தோடு இருங்கள். It shall be health to thy navel and marrow to thy bone. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமும். That is why the apostle Peter in 1 Peter chapter 1 verse 17 he says, strangers and pilgrims, all the time of your sojourning spend it in fear. ஆகவே தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், இந்த பூமியிலே பரதேசிகளாய் நீங்கள் சஞ்சரிக்கும் நாட்கள் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். Pass the time of your sojourning here in fear of the Lord. இங்கே நீங்கள் பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். See, pass the time of your sojourning. இந்த நாட்களிலே தங்கியிருக்கும், இந்த இடத்திலே நாம் தங்கியிருக்கும் நாட்களில் பயத்தோடு இருங்கள். That's why God saved you. அதற்காக தான் தேவன் உங்களை ரட்சித்தார். You who were without the fear of the Lord, living as you like, God came after you, He chose you and opened your eyes and you became born again. And after you become born again, He says, every single minute after you're born again, spend the time of your sojourning in this world where sickness, evil, virus and all kinds of dangers are there, in fear. தேவ பயம் இல்லாமல் உங்களுடைய மனதின்படி நடந்து கொண்டிருந்ததான உங்களை தேவன் தேடி உங்களை கண்டுபிடித்து உங்களை ரட்சித்து இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இன்றைக்கு வியாதி நிறைந்ததான ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நீங்கள் வியாதிகள், பொல்லாப்பு, தீங்கு, துயரங்கள், வேதனைகள், பிசாசின் கிரியைகள் நிறைந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நிமிடமும் தேவ பயத்தில் இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். To a child of God, தேவ பிள்ளையே, is the fear of the Lord in your heart? தேவனுக்கு பயப்படும் பயம் உங்க இருதயத்தில் இருக்கிறதா? If fear of the Lord is there, sickness will not be there. தேவனுக்கு பயப்படும் பயம் இருக்கும் என்றால் வியாதி இருக்காது. All day long, நாள் முழுவதும், the time of your sojourning here, பரதேசிகளாய் நாம் சஞ்சரிக்கும் both are same. All day long, the time of your sojourning, both are same. இரண்டும் ஒன்றுதான். நாள்தோறும் பயத்தோடர் என்று சொல்வதும் பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் நாட்கள் அளவும் பயத்தோடர் என்று சொல்வதும் எல்லாம் இரண்டும் ஒன்றுதான். In fact, if you see 1 Peter 1:17, if you call on the Father, வேதம் சொல்லுகிறது, உன் பிதாவை நாம் தொழுது கொண்டு வருகிறபடியினால், if you call on the Father, பிதாவை நாம் தொழுது கொண்டு if you வருகிறபடியினால், call on the Father, நாம் இப்படிப்பட்ட பிதாவை நாம் தொழுது கொண்டு வருகிறபடியால், then pass the time of your sojourning here in fear. நாம் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறபடியால் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். So listen to the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். Be thou in the fear of the Lord all day long. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு நாள்தோறும் நாள் முழுவதும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இருங்கள். Understand the word of God. கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்வோம். The Lord will teach His way to them that fear Him. தேவன் தமக்கு பயந்தவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். Which man is he that feareth the Lord? Him shall the Lord show him the way that He has chosen. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தேவன் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். Which man is he that feareth the Lord? தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை Him shall the Lord teach him the way that He has chosen for him. Do you know that? Which man is he that feareth the Lord? Psalms 25:12. What man is he that feareth the Lord? What man is he that feareth the Lord? What man is he that feareth the Lord? Him shall the Lord teach in the way that he shall choose. சங்கீதம் 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். See, look at this. God is saying,
I will teach him the way that I shall choose for him. நான் அவனுக்காக தெரிந்து கொண்டதான அந்த வழியை நான் அவனுக்கு போதிப்பேன். The point is, if God does not teach you the way that he has chosen, then you will select your own way, and you know what will happen when you select your own way. It will lead to sickness, confusion, lack, problems, and you will be caught in so much of evil. நீங்க உங்க சொந்த வழிகளை தெரிந்து கொள்வீர்களானால் பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், விக்கினங்கள் உடையக்கூடியதான சில வழிகளை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஆகவே ஆண்டவர் அவருடைய வழியை உங்களுக்கு போதிக்காவிட்டால் இப்படிப்பட்டதான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நேரிடும். ஆகவே தேவன் சொல்கிறார், நான் தெரிந்து கொள்கிறதான வழியை தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு நான் போதிப்பேன் என்று சொல்கிறார். Now you know the way that God chooses. தேவன் தெரிந்து கொள்ளும் வழி எப்படிப்பட்டது தெரியுமா? In Psalms 23 he says, he leadeth me beside the still waters, he maketh me to lie down in green pastures. Psalm 23 verse 2. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். Verse 3, he leadeth me in the paths of righteousness. அவர் என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். Now look at this. When God shows you the way, look at the way that God has chosen. Number 1, you will lie down. The way that God has chosen for you is green pastures. தேவன் தெரிந்து கொள்கிறதான அந்த வழி என்பது புல்லுள்ள இடமாகும். Number 2, still waters. அடுத்ததாக அமர்ந்த தண்ணீர். Number 3, path of righteousness. மூன்றாவதாக நீதியின் பாதை. I think this message is amazing. It's all coming. God is speaking to us. I like this message. Look at the way that God has chosen for you. Number 1, green pasture. தேவன் உங்களுக்காக தெரிந்து கொண்டதான அந்த வழியை பாருங்கள். முதலாவது அந்த வழி எப்படிப்பட்டது தெரியுமா? புல்லுள்ள இடங்கள். Where the rain is, I think it must be having a lot of rain. நான் நினைக்கிறேன் அது நிறைய மழையை பெற்றுக்கொள்கிறதான இடம். Everywhere there is dryness, everywhere there is wilderness, but here it is green pasture. வெளியே பல இடங்களிலே காய்ந்து உலர்ந்து போயிருக்கிறதானா இந்த இடமோ புல்லாக, அதாவது மிகவும் அருமையாக பசுமையாக காணப்படுகிறது. And he will teach you that way and make you lie down, and then you lie down in green pastures. அந்த வழியை போதித்த அந்த பசுமையான புல்லுள்ள இடங்களிலே அவர் நம்மை மேய்த்து கொண்டு போகிறார், நடத்தி கொண்டு போகிறார். And then he will lead you beside the still waters. அடுத்ததாக அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை நடத்தி கொண்டு போய் விடுகிறார். Do you like green pastures and still waters? நீங்கள் இந்த பசுமையான புல்லுள்ள இடத்தையும் அமர்ந்த தண்ணீர்களையும் அண்டையிலே இருக்க விரும்புகிறீர்களா? Still waters means peace. அமர்ந்த தண்ணீர் என்று சொல்வது சமாதானம். You got it? That means there will be no mistake in your life. உங்க வாழ்க்கையில எந்த தவறும் இருக்காது. But if you have to walk in this particular way, then God has to teach you. இந்த வழியிலே நீங்க நடக்க வேண்டும் என்றால் தேவன் உங்களுக்கு இந்த வழியை போதிக்க வேண்டும். Psalm 25:12, him shall he teach in the way that he shall choose. சங்கீதம் 25:12 தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவனுக்கு அவர் போதிப்பார். God knows everything. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். God knows where the snare of the fowler is there. வேடனுடைய கண்ணி எங்க இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். God knows where the pestilence is. அந்த கொள்ளை நோய் எங்க இருக்கிறது என்று தேவனுக்கு தெரியும். God knows where the destruction that wasteth at noonday is. மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் எங்க இருக்கிறது என்று தேவனுக்கு தெரியும். He knows everything, brother. எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். He won't lead you in that path. அந்த பாதையில் அவர் உங்களை நடத்தி கொண்டு போக He மாட்டார். will lead you in the way that he shall choose by teaching you. அவர் உங்களுக்கு போதித்து தான் தெரிந்து கொள்கிறதான வழியை அவர் உங்களுக்கு காட்டுவார். எப்படி என்றால் உங்களுக்கு சொல்லி தருவதின் மூலமாக. But not for everybody. Which man is he that feareth the Lord? யாருக்கும் எல்லாருக்கும் அல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தான். So today let's ask God to fill us with the fear of the Lord. ஆகவே இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே என்னை தேவ பயத்தினால் நிரப்பும். Fear of the Lord. தேவ பயம். And depart from evil, it shall be health to thy navel and marrow to thy bone. கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு நீ விலகி இரு, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன்னுடைய எலும்புகளுக்கு ஊனமாகும். And not only that, just like how he split the Red Sea and the rivers of Jordan, he will do miracles for you without number. அதை எப்படி ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தாரோ, யோர்தானின் நதியை வற்றி போக பண்ணினாரோ, அதே போல எண்ண முடியாத அதிசயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்வார்.